ഹൊറർ മൂവിയോ? പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ നമ്മളുടെ കാർത്തിയുടെ തീരനധികാരനുണ്ട് മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. ശരിക്കും ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള ഒരു ഏരിയയിലോട്ടാണ് ഇത് ഇങ്ങനെ കടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. കാരണം എന്ന് വെച്ചാൽ ആ ഒരു കേസ് അന്വേഷണം ഇങ്ങനെ വരികയാണ്. ഭയങ്കര ബ്രില്യന്റ് ആയിട്ടുള്ള ഒരു പോലീസ് ഉദ്യോഗസ്ഥനായിട്ടാണ് ശരിക്കും കഴിഞ്ഞ സീനിലൊക്കെ ആ ഒരു കേസ് തെളിയിക്കുന്നതൊക്കെ ഭയങ്കര ഈസി ആയിട്ട്, അതായത് ആള് എല്ലാം ഭയങ്കര ഈസി ആയിട്ട് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റുന്നുണ്ട്. ആൻഡ് അത് മാത്രമല്ല DSP റാങ്കിലോട്ട് എത്തിയിട്ടുണ്ട്. അത് മാത്രമല്ല ഈ ഒരു കേസ് കൊണ്ട് എന്തായിരിക്കും അദ്ദേഹത്തിന്റെ ലൈഫിൽ നടന്നിരിക്കുന്നത്, അതാണ് ശരിക്കും അവിടെ ആ ഒരു നിഗൂഢതയായിട്ടുള്ളത്. എന്നാൽ നമുക്ക് സീനിലേക്ക് പോവാം. ആൻഡ് സീനുകളൊക്കെ റൊമാൻറ്റിക് മാസ് രണ്ടും കൂടി മിക്സ് ചെയ്ത് എച്ച് വിനോദ് ഭയങ്കര നന്നായിട്ട് തന്നെ എക്സിക്യൂട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൊണ്ടായിരുന്നു തോന്നുന്നു എനിക്ക് തുനി പറഞ്ഞ സമയത്ത് ഇത്ര പ്രതീക്ഷ കൂടിയതിന്റെ കാരണം അതായിരിക്കും. അപ്പൊ നമുക്ക് നേരെ സീനിലോട്ട് പോവാം. തുടങ്ങിയാലോ? റെഡിയല്ലേ? മറ്റേത് ഇന്നലെ കാണിച്ചില്ലേ? അതിങ്ങനെ ഇടക്കിടക്ക് അവര് വരുന്നത് കാണിക്കും, പക്ഷെ അത് റിപ്പീറ്റ് ചെയ്യുന്നില്ല. അറിയാം സീൻ കാണിച്ചിട്ട് അല്ലേ അഗൈൻ അവര് അതെ ക്രൂരത അഗൈൻ കാണിക്കുന്നില്ല, വെറുതെ കാണിക്കുന്നില്ല. അത് നേരെ കഴിഞ്ഞിട്ടാ കാണിക്കുന്നത്. ലോങ് ഷോട്ട് ഒക്കെ കാണിക്കുന്നത്. അത് ആഫ്റ്റർ ഇൻസിഡന്റ്. ഹൈവേന്റെ അടുത്തുള്ള റെസിഡൻസിനാണ് പണി കിട്ടുന്നത്. മറ്റേ രീതിയിൽ ഇല്ലല്ല, മറ്റേ രീതിയിൽ ഇതായിരിക്കും സംഭവിച്ചതെന്ന് കാണിക്കാം. ആളുടെ പക്ഷെ മറ്റേ രീതിയിൽ കാണിക്കുന്നു. மீரட்டா வர சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க சொல்லுங்க. எஸ் சார். எந்த எவிடன்ஸும் மிஸ் ஆக கூடாது. இன்ச் பை இன்ச் சர்ச் பண்ணனும். ஓகே. வெளிய லைன் மெத்தட்ல சர்ச் பண்ணுங்க. ஓ ஷாட் கிப்ரா അഞ്ചാം പതിനൊക്കെ പെട്ടെന്ന് കളറ് കുറച്ച് കളർ കൂട്ടിയിട്ടുണ്ടെന്ന് ബീജം പക്ഷെ നല്ല ലെവല്. திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்றாவது முறையாக கொடூரமான கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. முகமூடி கொள்ளைகள் என்ன செய்கிறது போலீஸ்? குற்றம் நடந்தது என்ன? ஸ்டேஷன்ல இருக்கிற 10 போலீஸ் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஹைவே எப்படி சார் வாட்ச் பண்ண முடியும்? இதுல வாட்ச் பாய் ரோடு போடுற வேலை வேற நடக்குது. எவன் வரான் எவன் போறானே தெரியல. ஒரே 10-12 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருப்பாங்க. சூரி மறைஞ்சு வீட்டு போட்டு போயிருக்காங்க. ராத்திரியில சைக்கிள் தனியா போறது பயமா இருக்குது. வேலை வெட்டிக்கு போக முடியல, ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியல, குழந்தைங்க நைட்ல போட்டு படுக்கிறதுக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. காவல்துறை மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்க முடியும். காவல்துறை குற்றம் தமிழ்நாட்டுல எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃபேக்ஸ் அனுப்புங்க. இதே மாதிரி கேஸ் இருந்தா கேஸோட அப்சர்வேஷன் மார்க்ஸ், ரஃப் ஸ்கெட்ச், போட்டோஸ், வீடியோஸ், டாக் ஸ்பாட் டீடைல்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபுட் மார்க்ஸ், டயர் மார்க்ஸ், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், பிசிக்கல் எவிடன்ஸ், இன்க்வெஸ்ட் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் அனுப்ப சொல்லுங்க. ஃபாஸ்டா நோய்களே படம் போறது நிறைய கேसेस குவிய ஆரம்பிச்சது. ஒரே கேங் பல இடங்கள்ல கொடூரமான கொலைகளையும் கொள்ளைகளையும் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு கேடி லிஸ்ட்ல இருக்கிற திருட்டு பசங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சோம்.
திருட்டுங்கிறது கலை சார். வீட்டை பார்த்த உடனே பண நகை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். காயிற துணியை வச்சே ஆண் பெண் வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நாய் இருக்கா, உள்நாடா, வெளிநாடா, அதுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், ஆயுதம் எடுத்துட்டு போனா தொழிலுக்கு தான் போறீங்கன்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால அந்த வீட்லயே ஆயுதத்தை ரெடி பண்ணணும். சத்தம் இல்லாம உள்ள இறங்கணும். வாசனைய வச்சே சமையல் ரூம் எது, பெட்ரூம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். தடவி பார்த்து ராயர் எது, பீரோ எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்தம் இல்லாம சாவி எடுக்கணும். சட்டுன்னு அடிச்சுட்டு முடிஞ்சா அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு பட்டுன்னு வெளியில வந்து we are artists சார். எங்களை போய் கொலை பண்ணியா குடலை உருணியான்னு கேட்டுக்கிட்டு போய் வேலையை பார்த்து അതൊന്നും ചെയ്യാറില്ല. கொடுங்க சத்யா. இது அடி. ഇത് അടിയെന്ന് 200 மில்லி ஆயில் கிரிப்பா ஏற கொஞ்சம் ഓ ഓരോ കളവ് അടുത്ത பீரோ வச்சிருக்கிற வீடா பார்த்து வாகா ஏறி உட்காந்து பீரோவுக்கு கீழே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி திருப்பினா பீரோ சும்மா குழந்தை மாதிரி சொன்ன பேச்சை கேட்கும். ஜாப் டன். Job done. അവിടുത്തെ ലോക്കൽ മാക്സിമം എല്ലാ ഗ്യാങ്ങിനും പിടിക്കാണ്. വലിയ വലിയ കുറെ കിട്ടി. நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது மாரியப்ப கேங் இருந்துச்சு. சந்தேகன்னு குழுவானுங்க. 25 வருஷமா இன்ஃபார்மரா இருக்கேன் சார். இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே இல்லை. செய்வர் புதுசா இருக்கு சார். யாருன்னு தெரியல சார். தமிழ்நாட்டுல கன் யூஸ் பண்ணி உள்ள அடிக்கிறவங்க யாரும் இல்ல சார். லைசன்ஸ் தனியா இருக்கிற வீட்டுக்கெல்லாம் அலர்ட் சொல்லி ആ കൊള്ളടിക്കുന്നവർ അങ്ങനെ ചെയ്യില്ലല്ലോ നോർമലി ഉള്ളവര്. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு இந்த டைப் ஆஃப் கேसेस வந்துட்டே இருக்கு. இது வாழ கேஸ். இந்த குழந்தைய தலையில ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்காங்க. அதனால ஞாபக சக்தி இழந்துட்டான். இது சோலோஸ். இவர் தாடை அடிச்சு உடைச்சிட்டான். ஜா ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இதுக்கு முடிவு எத்தனை வாட்டி விசாரிப்பீங்க? அவங்கெல்லாம் அரக்கணுங்க. உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. போங்க சாமி. உக்காரியா. இது தக்கூர் கேஸ். வா புது டீல். கனவு சாமி. சொந்தமா ஒரு வீட்டை கட்டி புள்ள குட்டிகளோட சந்தோஷமா வாழணுன்றது கனவு. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள குட்டிங்க படக்கூடாதுங்கிறதுக்காக வாயை கட்டி வயிற்று கட்டி பணத்தை சேர்த்து ஒரு வீட்டை வாங்கி அதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாருங்க சார். சார் இந்த குடும்பத்துக்கு வந்துக்கிறது வேற எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுங்க. அவங்கள விட்டுறாதீங்க சார். அவங்கள விட்டுறாதீங்க. அவங்கள விட்டுறாதீங்க சார். அவங்கள விட்டுறாதீங்க. പേടിച്ചിട്ട് कभी 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 ഞാൻ പേടിച്ചേ. ഇത് ഹൊറർ മൂവിയോ? கூல் கூல் கூல். எல்லா கேஸையும் சால்வ் பண்ற மாதிரி சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் தான் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சேன். சிம்பிளா இல்ல. வெரி ரேர் அண்ட் சீரியஸான கேஸா முன்னாடி வந்து நிக்குது. யார் அந்த டெகாய்ட்ஸ் தெரியாது. எந்த வண்டில வராங்க, கொள்ளை அடிச்சு எப்படி தப்பிச்சு போறாங்க தெரியாது. எப்படி ஒரே மாதிரி ஒரே அடியில ஆட்களை அடிச்சு கொள்றாங்க தெரியாது. ஏன் ஒரு நேரடியான சாட்சி கூட இல்ல தெரியாது. இப்படி நிறைய கேள்விக்கு பதில் தெரியாம கொள்ளை அடிக்கிற அளவுக்கு இந்த கேங் புத்திசாலிங்க. ஆனா கைரேகை விட்டுட்டு போற அளவுக்கு முட்டாளுங்க. இந்த மாதிரியான எம்மோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப புதுசு. അവരും ടാലന്റ് ഭയങ്കര. கிடைச்ச கைரேகைகளை தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பி கம்பேர் பண்ணி பார்த்ததுல எந்த அக்கிஸோட கைரேகையோடய ஒத்து போகல. ஆனா ஒத்து போச்சு. 95 இருந்து போன வாரம் வரைக்கும் 22 இடத்துல நடந்த இதே மாதிரியான கொள்ளையில கிடைச்ச கைரேகையோட ஒத்து போச்சு. சோ நமக்கு தெரிஞ்ச பழைய கேங் கிடையாது, புது கேங். ஒரே கேங் தான் 9 வருஷமா மாட்டாம கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம உங்களை பிடிக்கலன்னா இனியும் பண்ணுவாங்க. 9 வருஷம். இது வரைக்கும் இவங்களால 18 பேர் செத்து, 60 பேர் கண் காது இழந்து, தாடை உடைஞ்சு கோமாக்கு போய் டே டு டே லைஃப் இழந்திருக்காங்க. இத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட் எப்படி கவனிக்காம அசால்ட்டா இருந்ததே தெரியல சார். என்னால தூங்க முடியல. குழந்தைங்க பெரியவங்களோட அழுகுறல் மைண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதாவது கிரைம்ல ஜனங்க செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ரோட்ல போறவங்க ஏதாவது தப்பு நடந்தா ஏன் தட்டி கேட்கறோம்? நம்ம தட்டி கேட்கறது தான் சம்பளம் வாங்கணும். அதெல்லாம் சாப்பிடுறோம். ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது கேவலமா இருக்கு சார். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஜோலி என்ன பண்ணலாம் தீரு? எல்லா விக்டிம்ஸையும் தலையோட சைடுல அடிச்சு தான் கொண்டிருக்காங்க.
இது மிருகங்களை கொல்ற டெக்னிக். வேட்டை தொழிலாளர்களால மட்டும்தான் இந்த மாதிரி கொடூரமான கொலைகளை செய்ய முடியும். கண்ட்ரி கன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கன்ஸ் கிடையாது. கடைசியா அவங்க டக்காட்டி பண்ண இடத்துல கிடைச்ச செருப்பு, ஆன்பரா கவர், எம்டி ஷெல் இது எதுவுமே தமிழ்நாட்டில் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ டிஜிபி கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு பெரிய டீமோட இந்தியா ஃபுல்லா தேடணும் சார். இந்தியா ஃபுல்லா தேடணுமா? காமெடி பண்றியா? நாலு திருட்டு பசங்களை பிடிக்கிறதுக்கு மிலிட்டரியா கேட்க? 100 கோடி மக்கள் வாழ்ற நாடு அது. எத்தனை ஜெயிலு, ஸ்டேஷனு, கோர்ட்டு, ரெக்கார்ட் ரூம் இருக்குன்னு தெரியுமா? இதுல 4 கைரேகையை தேடி கண்டுபிடிச்சிருக்கியா? உட்காந்து சேலை தேடிட்டு என்னையா பண்ணிருக்கிறது வரைக்கும்? போயா வெளியே. உடனடியா முடிவெடுக்க முடியாது, மேலிடத்துக்கு அனுப்புவோம், அப்புறம் பார்க்கலாம். கேட்டாண்டா ஒத்துக்கல. ஜனங்க சேஃபா இல்லை சார், ஏதாவது பண்ணி ஆகும். நம்ம லிமிட்ல இருக்க கேசஸ் வச்சு ஸ்பெஷல் கிரைம் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுங்க. டெம்போ டிராவலர் தரேன், அதுல போய் விசாரிங்க. ரொம்ப தூரம்னா ட்ரெயின்ல போங்க. எஸ் சார். கலர்ஸ் கோட் அகைன் கனெக்ட் ஆயிட்டு ஒரு செருப்பு, எம்டி ஷெல், கைரேகை கிரிமினல்ஸை தேடி இந்தியா முழுக்க விசாரிக்க ஆரம்பிச்சோம். വെറുതെ അല്ല കണക്ഷൻ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞത് കുറെ ആൾക്കാർ. ஆந்திரா காட்டு அன்னி வண்டிக்காரரும் இந்த செருப்பு தான் போட்டிருப்பாங்க. இதை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க செப்பின மாதிரியே இங்கேயும் 3 கேஸ் இருக்கு. நாங்களும் 10 வருஷமா தேடிட்டு இருக்கோம். ടെമ്പോല പോണവര് എസ്പി ഓഫീസ് കണ്ണൂരാ. सर सर ആണോ? अरे भैया कौन? एसपी சார் எஸ்பிக்கு ஏதோ மரியாதையா சார்? വേറെ ഏത് സ്ഥലമാണോ? இங்கெல்லாம் போலீஸ் யூனியன் இருக்கு சத்யா, ஒன்றும் பண்ண முடியாது. അറിയാതെ. உள்ள போனவன்னு கேள்வி. ஐயா இங்க இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் 3000 ரூபாய்க்கு 3 கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடையாது. எங்க கிட்டயும் இதே மாதிரி 4 கேஸ் கண்டிப்பா இருக்கு. நாங்க பூர்த்தி கிரிமினல் டிரைவ் தான் சந்தேகப்படுறோம். മുംബൈ. മുംബൈ கேரவாஸ் கேங் ഓരോ സ്ഥലങ്ങളും കാണിക്കുന്നുണ്ട്. डिस्ट्रिक्ट போய் பாருங்க. No, it's not Canavas. They always enter from the back door, but in your case they come front. I think it's a judger mode. கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல பிரியாவை ஒரு நாள் நான் தனியாக விட்டுட்டு போனதே இல்லை. கிடைச்ச ஃபண்ட்ஸ்ல ஸ்கூல் தாபால தூங்கி கிடைச்சதை சாப்பிட்டு ஸ்டேட் அலைய ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தருக்கா உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிச்சோம். அவுட்ஸ்கர்ட்ஸ் ரொம்ப மோசமான கேங். பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க பரம்பரையா கொள்ளையடிக்கிற கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்றது வெள்ளக்காரங்க அவங்க நிலத்தை சுரண்டுறதுக்காக கண்டுபிடிச்ச வார்த்தை. இதை படிச்சு பாருங்க, புரியும். ஓநாய்களின் மறைந்திருந்து தாக்கும் முறைகள் ஒன்று விரட்டமற்றவை. கிரிமினல்ஸை தேடி சுத்த ஆரம்பிச்ச எனக்கு இந்தியா முழுக்க விரிஞ்சிருக்கிற இது வரைக்கும் கேள்விப்படாத கிரைம் நெட்வொர்க்கோட ஹிஸ்டரி தெரிய ஆரம்பிச்சது. போற இடங்கள்ல தமிழ்நாடு மாதிரி இதை விட கொடூரமான கேசஸ் பெண்டிங் கேசஸ்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் பிரிண்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஒரே கேம் தான் எல்லா இடத்துலயும் பண்ணிருந்துச்சு. சேம் கேம். யாரு? மூர்த்தி சார், சஞ்சய் பால் சார், அவையா சார், சோம்சி சார், பிட்டு சார். அந்த கேங் சம்பந்தப்பட்ட வாக்குமூலங்கள் சாட்சிகளை படிக்க ஆரம்பிச்ச பிறகு திடீர்னு ஒரு ஸ்பாட் தோணுச்சு. அவங்க பண்ண ஒவ்வொரு கொள்ளையும் தேதி வாரியா பிரிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 95-96 அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா அந்த கேங் 4 வருஷம் எங்கேயுமே டக்காட்டி பண்ணாங்க. ஏன்? எங்கேயாவது அரெஸ்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அது எங்க? 4 வருஷம் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதியில் ஒரு அக்யூஸ் கொடுத்த வாக்குமூலம். நான்லாம் சின்ன ஆள், சின்ன கேங். லாரி கேங்கெல்லாம் வாரத்துக்கு 4 பண்றான். என்னை விட்டுருங்க, எல்லா கேஸ்க்கும் ஹெல்ப் பண்றாங்க. கிரைம் சீன் பார்த்தாலே என்ன கேங்னு சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கேன். தேர்ட், எனக்கும் லாரி ஆளுங்கன்னு டவுட் இருக்கு. 2002 2ஆம் மாசம் 11ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி, 16ஆம் தேதி ஆத்தூர், 18ஆம் தேதி காரிமங்கலம், தர்மபுரி, அதுக்கப்புறம் 19ஆம் தேதி பெங்களூர் அவுட்டர் இருந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. லோடு எடுத்துட்டு வரும்போதும் போகும்போது லாரி கேங் கொள்ளை அடிக்க வாய்ப்பு இருக்கு. சத்யா சார், அந்த அக்யூஸ் திருப்பதி ஜெயில தான் இருக்கான். அவனை ஜாமீன்ல எடுத்து கிரைம் சீனை காட்டுங்க. ஓகே சார். லாரி கேங் வேலையான்னு கேளுங்க. இது கண்டிப்பா லாரி கேங் பண்ண வேலை தான் சார். லாரி கேங்னு எப்படி ஸ்ட்ராங்கா கெஸ் பண்றீங்க? விக்டிம்ஸ் அடிவாங்கின காயத்தை அனலைஸ் பண்ண ஃபாரன்சிக் ஒரு வித்தியாசமான வெப்பன்ல அடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. அது நார்த் லாரிகள்ல சைடுல மாட்டி பேர் இந்த பிளாக் ராட் தான். அந்த நாட்டுல அடிச்சு கொல்லிட்டு திருப்பி அந்த கொடியை போய் மாட்டி விட்டுட்டா எந்த போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். உடனே எல்லா லாரியும் மடக்கி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து வேண்டியதானே? இல்ல சார், லாரியில அக்யூஸ் அரண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவங்க 4 வருஷம் அரஸ்டா இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அது நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அவங்களோட கைரேகை மட்டும்தான். நார்த்ல குற்றவாளி நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் கைரேகை எடுக்கிறதுனால அதுலயும் சிக்கல் இருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி 2003 கிளம்பி போய் 2005 திரும்பி வந்து லாரின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே?
இல்ல சார், நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேங் உங்க மாதிரி ஒரு பெரிய ஆபீசரையோ இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியோ போட்டா நிச்சயம் போடுவாங்க. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் இந்த கேஸ் சீரியஸா எடுத்துக்குவோம். அப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஜனங்க சத்ததான் நீங்க கவலைப்பட மாட்டீங்கல்ல. சாரி சார், பாயிண்ட். மற்ற கேஸுக்குள்ள டைம் கிடைக்கும் போது தான் சார் டிராவல் பண்ண முடியுது. அதுவும் சொந்த காசு போட்டு போக வேண்டியது இருக்கு சார். விசாரிக்க ஆரம்பிச்ச 2 வருஷத்துலயே திருவள்ளம் பார்ப்பூர் வெள்ள வெட்டு கிட்டத்தட்ட 5 இடத்துல பண்ணிருக்காங்க சார். பல பேரை கொடூரமா கொண்டிருக்காங்க சார். இப்ப கூட டிபார்ட்மெண்ட் இதை சீரியஸா எடுத்துக்கலாம் எப்படி சார்? நாம கெட்டவங்க கிட்ட நல்லவங்களை காப்பாத்துற போலீஸ் வேலையை விட்டுட்டு நல்லவங்க கிட்ட இருந்து கெட்டவங்களை காப்பாத்துற அடையாள வேலை தான் சார் பார்த்துட்டு இருக்கோம் சார். ഹൈവേ ഡെക്കോട്ടി കേസ് ഏകദേശം ആ ഒരു സംഭവമാണ് കാണിച്ചേക്കണേ. എന്തായിരുന്നു ആ സംഭവം? ശരിക്കും ഈ സീനില്ലേ നമ്മൾ പറയില്ലേ എക്സലന്റ് എന്ന് പറഞ്ഞാൽ എക്സലന്റ് അങ്ങനെ പറയണം. കാരണം എന്താ അറിയോ, ഒരേ സമയം ഇൻവെസ്റ്റിഗേഷൻ ഉണ്ട്, ഹൊറർ ഉണ്ട്. ഹൊറർ ഫീൽ കിട്ടിട്ടോ പെട്ടെന്ന്, സൈക്കോ ഹൊറർ ഫീൽ ഒക്കെ കിട്ടി. നമ്മള് സംബന്ധിച്ച ആ ഒരു സീൻ അങ്ങനെ ഒരു കാര്യം എക്സ്പെക്ട് ചെയ്യുന്നില്ല. ഈ ഒരു മൂവിയിൽ നമ്മൾ ആ ഒരു സംഭവം എക്സ്പെക്ട് ചെയ്തില്ല. അപ്പൊ കണ്ടപ്പോ വേറെ എന്തൊരു സംഭവം പോലെ പെട്ടെന്ന് പേടിപ്പിച്ചളഞ്ഞു. അതും സംഭവം എന്ന് വെച്ചാൽ കാർത്തിയുടെ ആ ഒരു ഉള്ളിലുള്ള സംഭവമാണ് കാണിച്ചത് നമ്മളെ. കാരണം ആൾക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല ഈ കാര്യങ്ങളൊക്കെ കേട്ടിട്ട്. പക്ഷെ അത് നമ്മളും കൂടി കണക്ട് ചെയ്യുന്ന രീതിയിൽ കാണിച്ചു തന്നു അല്ലെ. കാരണം അത് നോർമലി കാണിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ചിലപ്പോൾ നമുക്ക് അത്ര കിട്ടില്ല. ഇപ്പൊ അത് കറക്റ്റ് ആയിട്ട് നമുക്ക് കിട്ടുകയും ചെയ്തു. എന്താണ് കാർത്തിയുടെ ആ ഒരു എന്താ പറയുക ഉള്ളിലുള്ള സങ്കടവും ദേഷ്യവും എല്ലാം ഉണ്ട് ആ ഒരു സംഭവത്തില്. അതൊക്കെ ഭയങ്കരമായിട്ട് ശരിക്കും കണ്ണൂർ സ്കോഡിൽ നമ്മൾ ഈ പടം കണ്ടിട്ടില്ല. നമുക്കറിയാം ഇനി മുന്നേ വന്നതാണ്, ഇത് കഴിഞ്ഞിട്ടാണ് കണ്ണൂർ സ്കോഡ് വന്നതെന്നുള്ളത്. പക്ഷെ എന്നാലും കണ്ണൂർ സ്കോഡിൽ കാണിച്ചിരിക്കുന്ന ഏകദേശം ആ ഒരു തീമൊക്കെ ഇവിടെ കാണുന്നുണ്ട്. സ്വന്തം പൈസയിൽ അന്വേഷിക്കാൻ പോകുന്നത്, ഡെഡിക്കേറ്റഡ് ആയിട്ട് പോലീസിന്റെ അവസ്ഥയെ കാണിക്കുന്നുണ്ട്. പോലീസിന്റെ ഉള്ളിലുള്ള ആളുകൾ പരസ്പരം പരമണിയെന്ന് കാണിക്കുന്നുണ്ട്. അപ്പൊ അങ്ങനെ കുറേ കാര്യങ്ങൾ അവിടെ എടുത്ത് കാണിക്കുന്നത്. പിന്നെ എത്ര കേസുകളാണ് ഇങ്ങനെ കെട്ടിക്കിടക്കുന്നത് അല്ലെ. അതൊക്കെ നമുക്ക് ശരിക്കും അറിയാത്ത കാര്യങ്ങളാണ് അല്ലെ. ഭയങ്കര, അതായത് നമ്മൾ പറയില്ലേ ഭയങ്കര എക്സലന്റ് ആയിട്ടുള്ള ഒരു എക്സിക്യൂഷൻ ഇല്ലേ, അത് ഈ സിനിമയിൽ ഉണ്ട് കേട്ടോ. എനിക്കൊന്ന് സൗണ്ട് എഫക്റ്റ് ആയാലും ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ആയാലും പിന്നെ സിനിമോട്ടോഗ്രാഫി ആയാലും എല്ലാം ഭയങ്കര ഫാസ്റ്റ് ആയിട്ട് സീന് പോകുന്നു. ഒരിക്കലും ഇതെന്ന് പറയുന്നത് റിയലിസ്റ്റിക് പടം അല്ല. അതിന്റെ കൂടെ ഒരു കമേഴ്ഷ്യൽ എലമെന്റ് നന്നായിട്ട് ചേർത്തിട്ടുണ്ട്. നമ്മൾ പറയില്ലേ എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സാധനമുണ്ട്. ഭയങ്കര സ്പീഡുമാണ്, സ്ലോ അല്ല. ഭയങ്കര സാധനം കേട്ടോ. ഈ സീൻ എന്ന് പറയുന്ന ഒരു രക്ഷയില്ല. അതായത് ദി ബെസ്റ്റ് സീൻ വേണമെങ്കിൽ പറയാം. കാരണം വെച്ചാൽ ആ ഒരു വിഷ്വൽ എക്സ്പീരിയൻസ് തന്നത്, അത് പേടിപ്പിക്കുന്ന രീതിയിൽ ഒരു എഫക്റ്റും കൊണ്ടുവരാൻ സാധിച്ചു. പിന്നെ ഗിബ്രന്റെ മ്യൂസിക്കിനെ അഞ്ചാം പാതിരയും മറ്റേ കണ്ണൂർ സ്കോഡും കൂടി ഒരു മിക്സ് കുറെ മൂവീസ് നമുക്ക് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട് കാണുന്ന സമയത്ത്. പിന്നെ കാർത്തിയുടെ റോൾ ആണെങ്കിലും ഭയങ്കര സ്ട്രോങ് ആണ്. അതായത് മാക്സിമം കണ്ടുപിടിക്കാൻ നോക്കുകയാണ് ഈ ഒരു സംഭവത്തെ പറ്റിയിട്ട്. അപ്പൊ എന്തായാലും എന്തൊക്കെയോ ക്ലൂ ഒക്കെ കിട്ടിയിട്ടുണ്ട്. അപ്പൊ അതനുസരിച്ച് നെക്സ്റ്റ് സീനിൽ കാണാൻ എന്താ സംഭവം ഉണ്ടാകാൻ പോകുന്നത് എന്നുള്ള അത്രയേ ഉള്ളൂ.